Question கவனிங்கப்பா. A 175 meter long train B passed pole in 8.75 second. ஓகேங்களா? So train B வந்து 175 மீட்டர் லென்த் இருக்கு. அது ஒரு போல கிராஸ் பண்ணதுக்கு 8.75 செகண்ட் எடுக்கு. So அதோட ஸ்பீட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். So speed equal distance by time. So 175 by 8.75 into 18 by 5 ஏன்னா கிலோமீட்டர் per hour மாத்துது. ஓகேங்களா? So இத பாருங்க இது 1 times 8.75 times 2 times 8.75 வந்து 17.5 வரும். So இந்த 20 times இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 1 5 சார் இங்க 4 5 சார். So 72 kilometer per hour. ட்ரெயின் P யோட ஸ்பீட். ஓகேங்களா? அடுத்து ட்ரெயின் Q வந்து ட்ரெயின் P ஐ கிராஸ் பண்ணுது. அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. ஓகேங்களா? சோ அப்போ டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு ட்ரெயினோட லெந்த் ஆட் பண்ணிக்கணும். 225 plus 175 டோட்டல் 400 பை ஸ்பீட் பாருங்க. சரி டைம் வந்து 60/7 சொல்லிருக்காங்க. சோ 60 இந்த 7 மேல போயிடும். into 18/5. ஓகேங்களா? ஈக்குவல் டு தான் ரிலேட்டிவ் ஸ்பீடு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெண்டு ஸ்பீடு ஆட் பண்ணிக்கணும். சோ ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு 72 km பிளஸ் இன்னொரு ட்ரெயின் x. ஓகேங்களா? சோ இத ஷார்ட் பண்ணீங்கன்னா 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்க 1 6 சார், இங்க 3 6 சார், இங்க 1 3 சார், சரி 1 5 சார், இங்க 8 5 சார். ஓகேங்களா? சோ 21 7 3 சார் 21 into 8 168. அப்போ 168 இந்த 72 இங்க மைனஸ் பண்ணுங்க. -72 is equal to x வந்து 96 km per hour. அதாவது இன்னொரு ட்ரெயின் Q ஓட ஸ்பீட் வந்து 96 km. ஓகேங்களா? இப்போ ரெண்டு ட்ரெயின் சேம் டைரக்ஷன்ல போனா எவ்வளவு டைம் ஆகும் கேக்குறாங்க. சோ அப்போ ரெண்டு ட்ரெயினோட லெந்த் 400 மீட்டர் டோட்டல் பை ஸ்பீட் சேம் டைரக்ஷன்ல டிஃபரண்ட் பண்ணுங்க ரெண்டு ஸ்பீடுக்கும். சோ 96 - 72 எவ்வளவு 24 into 18/5. ஓகேங்களா? சோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 3 4 சார், சரி 3 6 சார், இங்க 4 6 சார், 4 5 சார் 20 வரும். இந்த 20 இங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 20 into 20 400. So 20 into 3 எவ்வளவு 60. So சேம் டைரக்ஷன் போச்சுன்னா ரெண்டு ட்ரெயின் கிராஸ் பண்ணதுக்கு 60 செகண்ட் ஆகும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.